விடாமுயற்சி படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை முதல்ல சொல்லிடுறேன். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, அர்ஜுன், திரிஷா ஒரு 12 வருஷம் லவ்வு. கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணோனே அவங்களுக்குள்ள ஒரு 12 வருஷத்துல ஒரு 6 வருஷம் வந்து ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப எப்படி சொல்றது? அவ்ளோ லவ்வர்ஸ்குள்ள எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி ஒத்துமையா இருக்காங்க. திடீர்னு பிரெக்னன்ட் ஆகுறாங்க. பிரெக்னன்ட் ஆகுறப்போ திடீர்னு ஒரு கால் வழுக்கி கீழ விழுந்ததுனால அது அபார்ஷன் ஆயிடுது. குழந்தை பிறக்க முடியாம. இதுக்கு மேல குழந்தையே பிறக்காதுன்றாங்க. அதுலேருந்து 2 பேருக்குள்ள மனசு கஷ்டமாகி 2 பேரும் பேசாம இருக்கிறப்போ, 2 பேரும் இல்ல பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிரியிறாங்க. பிரிஞ்ச உடனே சரி ஓகே. லாஸ்ட்டா அவங்க வந்து நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. இல்ல நானே வந்து விட்டுட்டு வரேன். ஏன்னா நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட்டு லாங் டிரைவ் பண்ண போறோம். அதனால வந்து ஒரு 400 கிலோமீட்டரு. அதனால நானே வந்து விட்டுட்டு வந்துடுவேன் காருன்னு சொல்லிட்டு கார்ல போறாரு. போற வழியில திரிஷா கடத்தப்படுறாங்க. கடத்தவர் யாரு? அர்ஜுன், ஆரவ் இந்த கேங் வந்து கடத்தி பணம் பறிக்க பார்க்குறாங்க. திரிஷாவை மீட்டாரா? இல்லையா? திரிஷா வந்து அர்ஜுன்கிட்ட மாட்டிட்டு என்ன ஆனாங்க? அவர் பிரிஞ்சவரு டைவர்ஸ் வாங்கினாரா? இல்லையா? இல்லை அவர் ஏற்கனவே ஒரு இல்லீகல் ஒரு அஃபேர் இருக்கும் அவங்களுக்கு திரிஷாக்கு. அந்த லவரோட சேர்ந்தாரா? இல்லையா? இல்லை கடைசியில் அஜித்தோட சேர்ந்தாரா? இல்லையா? இதுதான் படத்தோட விடாமுயற்சி. இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் அஜித் குமார் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா வராரு. அவர் பேர் அர்ஜுனு. உண்மையிலேயே அஜித் வந்து அந்த திரிஷாவும் அவருக்கு அந்த கல்யாணம் ஆகிற சீனில் ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே ஒரு சாங்கு சூப்பராக இருக்குது அந்த சாங்கு. அதுக்கப்புறம் அப்படியே மாண்டேஜ் சாங் படம் ஃபுல்லாக வருது. அவங்களுக்குள்ள அந்த லவ் கெமிஸ்ட்ரி திரிஷாவுக்கும் அவருக்கும் உள்ள அந்த லவ் அந்த அவங்க பேசுகிற இது ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒரு லவருக்குள்ளே எப்படி இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்கிறது அதை ரொம்ப அழகாக கோர்வையாக பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் கதைக்கு அப்புறம் திரிஷா காணாமல் போகிறதாகட்டும் போய் ஹோட்டலில் தேடுறதாகட்டும் அஜித்தோட ஆக்டிங் வந்து ஒரு பர்ஃபெக்டாக நீட்டாக இருந்தது. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது அஜித்தோட நடிப்பு. நான் உண்மையிலே வந்து அந்த பிரேக் டவுன் படம் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஆனால் இருந்தாலும் அந்த பிரேக் டவுன் ஹீரோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. அஜித் எப்படி பண்ணுவார் நமக்குள்ள ஒரு ஏக்கம் ஆதங்கம் இருந்தது. ஆனால் அதில் ஃபுல் ஃபீல் பண்ணியிருக்காரு. அஜித் அவருடைய கேரக்டர் சூப்பராக நீட்டாக அழகாக முடிச்சிருக்காரு. அதே மாதிரி காரில் ஒரு ஃபைட் வரும். ஆரவுக்கு இவருக்கு ஒரு காரில் ஃபைட் வரும். ஆனால் உண்மையிலே இந்த ஹாலிவுட் படம் மிஞ்சுற அளவுக்கு அந்த காருக்குள்ள அந்த ஃபைட்டு கேமரா ஒர்க்கு வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட்டு செம்ம சூப்பராக இருந்தது. அஜித்துக்கு அப்புறம் திரிஷா ரொம்ப அழகாக க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லைனாலும் அவங்க வந்து திரிஷாவோட ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருந்தது. நமக்கும் வந்து கண்ணு குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தெரிஞ்சாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஏன்னா மங்காத்தா படத்தில் அஜித்குமாரும் அர்ஜுனும் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. சரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஸ்டைலிஷாக ஒரு ஒரு ஹாலிவுட் படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அதை மெருகேற்றி பட்டி தீட்டி கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு நீட்டாக பண்ணியிருந்தார் அர்ஜுன். அது கிளைமேக்ஸ் ஃபைட்டு அர்ஜுனுக்கு அஜித்குமாருக்கு செம்ம லெவல் வேறு லெவலில் இருந்தது. அது நல்லா இருந்தது. அர்ஜுன் பக்கா வில்லனா பர்ஃபெக்டான ஒரு வில்லனாக இதில் இருந்தார். அடுத்தது ஆரவ். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆரவ் வந்து இந்த மாதிரிலாம் நடித்த ஆரவ் நீ எல்லாம் சீக்கிரமாக முன்னுக்கு வந்துருவப்பா. பிக் பாஸ் போயிட்டு வந்ததுல நீ ஒரு படமும் உருப்படியாக பண்ணல. ஒரு படமும் பண்ண படம் எல்லாமே மொக்க படம். ஆனால் இதில் ஆரவுக்கு வெயிட்டான ரோலு. அதுவும் அஜித்கிட்ட அவர் திமிரா பேச அப்படியே உனக்கு மூஞ்ச பார்த்தாவே பிடிக்கல அப்படின்றப்பலாம் நமக்கே ஒரு வெறி வருது. ஆரவை போட்டு தள்ளுங்கப்பா அஜித் அப்படின்ற நமக்கே சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஆரவ நடிப்பு சூப்பராக இருந்தது. ரெஜினா கெசன்ட்ரா அடடா அப்பா சாமி. உண்மையிலே ரஜினானா வந்து வில்லத்தனத்துக்கு அதான் பேசியே மயக்கிறது டக்குனு இங்கே கோல்மால் பண்ணி இவங்ககிட்ட இது மாதிரி பேசுகிறது அவங்ககிட்ட மாற்றி பேசுறது. ரஜினா கெசன்ட்ரா வேறு லெவல் நடிப்பு. இந்த படத்தில் அதுவும் சூப்பராக இருந்தது. மொத்தத்தில் எல்லாரோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது தவிர ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். பிரேக் டவுன் படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப சுமாராக பண்ணிட்டார். அர்ஜுன்லாம் வந்து டக்குனு ஒரு சின்ன ஃபைட் பண்ணி உடனே அவங்க போட்டு தள்ளிடுறாரு. அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. தேடி போகிற சீனில் வந்து கிளைமேக்ஸ் தான் அங்கே போகிறாரு பிடிக்கிறாரு அப்படின்றது ரொம்ப சுமாராக பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாப் வந்து இந்த லவ் சீனும் கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் போனால் அது அரை மணி நேரம் இந்த லவ் சீனே போகுது. அதுவும் வந்து முன்ன பின்ன 6 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு நம்மளை ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் குழப்பினார். அது ஸ்டைலிஷாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு குழப்புன்னு குழப்பினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஃபஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப ஆம்ப வேகத்தில் ஸ்லோவாக போச்சு. ஆனால் செகண்ட் ஹாப்பு கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. ஆனால் வழக்கமாக பெருசாக நம்ம எதிர்பார்த்து அஜித் படமாக ஆஹா ஓஹோன்னு அப்படிலாம் சொல்லாமல் ஒரு நார்மல் படமாக முடிஞ்சு தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த படத்தையே வேறு லெவலுக்கு கொஞ்சம் மெருகேற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த 2.5 மணி நேரம் படத்தை 2 மணி நேரம் ஆக்கிக்கலாம். ஏன் 1.25 படத்தை சும்மா ஷார்ப்பாக க்ரீப்பாக பண்ணி செமையாக பண்ணிடலாம். இதில் 2 ஃபைட்டு. ஒன்று கார் ஃபைட்டு ஆரவ் கூட, 2வது அர்ஜுன் கூட. அது எல்லாமே 2மே சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து என்னென்னா அஜித் படம் ஒரு 200 கொடுத்து பார்க்குறோம். ஆனால் கொடுத்த காருக்கு கொஞ்சம் ஒர்த்தான படம். ரொம்ப மோசம் மொக்க அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன இந்த படத்தில் வந்து எல்லாமே பர்ஃபெக்ஷன் நீட்டு கேமரா ஒர்க்கு மியூசிக் அதுவும் அனிருத் மியூசிக்லாம் வந்து சொல்லவே வேணால் சூப்பராக இருந்தது. ஏன்னா அனிருத் மியூசிக்லாம் நமக்கு வந்து என்னடான்னு. ஆனால் மகிழ் திருமணி பர்ஃபெக்டாக வேலை வாங்கியிருந்தார்
மியூசிக் டைரக்டர்கிட்ட. அந்த அளவில் மியூசிக் சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே இந்த கேமரா ஒர்க்கு வேறு லெவலில். ஓம் பிரகாஷ், ஐயோ இந்த படத்துக்கு மகிழ் திருமணிக்கு 2 பேர் பக்க பலமாக இருந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓம் பிரகாஷ், இன்னொன்று அனிருத். கேமரா மியூசிக் 2மே படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் மகிழ் திருமணி அவர்களே பிரேக் டவுன் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதில் கிளைமேக்ஸ் பைக்லாம் சும்மா அப்படியே நமக்கு அந்த கார் வந்து பிரிட்ஜில் இடிஞ்சு அந்த ஹீரோனி கீழே தொங்குவாங்க, ஹீரோ பிடிச்சி தூக்குவார், வில்ல மாட்டிகிட்டு இருப்பான். அதெல்லாம் வேறு லெவலில் விறுவிறுப்பாகவும் எப்படா ஐயோ கை விட்டுற போகிறாரு ஹீரோ வந்து மறுபடியும் ஃபைட் பண்ணுவான். அந்த கார் ஃபைட் தொங்கின ஃபைட்லாம் வேறு லெவலில் இருந்தது. அது மாதிரி பண்ணியிருக்கலாம். சிம்பிளாக முடிச்சது ரொம்ப தப்பு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷம் கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் அப்படி வளவலன்னு கொஞ்சம் இழுத்தீங்கன்னு தெரியல. ஆனால் அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ கிடைக்கிறப்போ இந்த படத்தையே இவ்வளோ மெருகேற்றணுமோ அவ்வளோ மெருகேற்றிக்கலாம். ஆனால் மகிழ் திருமணி கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார். மற்றபடி அஜித்துக்காக இந்த படம் பார்க்கலாம், அர்ஜுனுக்காக இந்த படம் பார்க்கலாம், ரஜினிக்காக இந்த படம் பார்க்கலாம், த்ரிஷாக்காக இந்த படம் பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு 200 ரூபாய்க்கு ஒருத்தான படம் தான். ஆனால் வந்து பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். கடைசியில் படம் பார்த்துட்டு யோசிப்பீங்க, என்னடா இது படம் முடிஞ்சிச்சா, என்னடா இவ்வளோ பொறுமையாக போச்சு அந்த படம். ஆனால் பார்க்குறப்ப நமக்கு தெரியாது, படம் பார்த்துட்டு பிறகு தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். விடாமுயற்சி பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கோட்டை விட்டாங்க.